ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சிவசங்கர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எடுத்த என்ட்ரீஸு, அதுக்கான ரீசன் வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜீரோதால எந்த என்ட்ரியும் நான் வந்து எடுக்கல. ஓகே. எம்ஸ்டாக்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரீஸ் வந்து 4 என்ட்ரி எடுத்தேன். இத 4 என்ட்ரியுமே எதுக்காக எடுத்தேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிஇஎல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து எடுத்தேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நான் வந்து இந்த அனலைஸ் வீடியோ ஒண்ணு வந்து போட்டேன். அ அதிலேயே கூட நான் வந்து இது வந்து போ போட்டிருந்தேன். அதாவது இது ஆ 305 பிரேக் பண்ணாக்கா பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இது வந்து பார்த்தா 305 இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இந்த 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 ரேஞ்சில நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிட்டேன். 314 அந்த ரேஞ்சில நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இந்த என்ட்ரி நம்ம எதுக்காக எடுத்தோம்னாக்கா, இது வந்து ஒன் டேல வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த ஹை பிரேக் பண்ணோம்னா நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம். அதுவும் இல்லாம இது வந்து மந்த்லி கேண்டில் வந்து பாருங்க, இது வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட்ல வந்து இருக்கு. இந்த மாரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பாருங்க, இங்க வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாரி வந்து பாருங்க, இங்க வந்து ஃபார்மேஷன் வந்து குடுத்துருக்கு. இங்க வந்து 305ல நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆயிருக்கு. அதனால அத பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுத்தோம். நம்ம வந்து 305 பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுத்து 314ல வந்து நம்ம வந்து குளோஸ் பண்ணிட்டோம். அந்த என்ட்ரி மூலமா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 1338 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து நான் வந்து எடுத்தது வந்து பாருங்க, இந்த டிஒய்சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஸ்டாக் இது. இது வந்து எனக்கு அது காஸ்ட் டு காஸ்ட்டே நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஆக்சுவலா இது வந்து என்ட்ரி இது வந்து என்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது ஆக்சுவலா. இது பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இது கம்மிங் டேஸ்ல நல்லாவே ஏறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி வந்து எடுத்தேன். அதாவது இது வந்து 191 இந்த ஹை பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி வந்து எஸ்எல் ஆர்டர்ல போட்டிருந்தேன். இது வந்து பிஎஸ்சி ஸ்டாக். என்எஸ்சில வந்து ஸ்டாக் இல்ல. லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நான் வந்து எஸ்எல் ஆர்டர்ல வந்து 191.05 டூ 191.50 இது பிட்வீன்ல வந்தா ஆ ஆர்டர் ட்ரிகர் ஆகும்போது எஸ்எல் வந்து போட்டிருந்தேன். பட் அது நான் வந்து 260 ஏதோ சம்திங் 50,000 வேல்யூ போட்டிருந்தேன். பட் அது வந்து 90 குவான்டிட்டி தான் வந்து பண்ணாங்க. அது ஃபில் ஆச்சு. மத்த எதுவுமே ட்ரேட் ஆகல. சரி நான் வந்து அமௌண்ட் கேன்சல் பண்ணிட்டேன் நானு. பட் ஆனா அது வந்து பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகல. ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ஒரு கேண்டில் தான் வந்து பிரைஸ் வந்து ஏறிச்சு. அது வந்து 195 வரைக்கும் போச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் எதுவுமே மூவ்மெண்ட்டே தரவே இல்ல. அப்படியே ஃப்ளாட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி நான் வந்து பண்ணாங்க, சரி இது நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் எடுத்தது வந்து இந்த ஐபிஎல் இந்த என்ட்ரி வந்து எடுத்தேன். இந்த என்ட்ரி எதுக்காக எடுத்தோம்னாக்கா, நான் வந்து வீக்லி கேண்டில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்றேன். இது பாருங்க இந்த ஐ வந்து பாருங்க 368 இந்த ஐ பிரேக் பண்ண உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து எடுத்தேன். இந்த ஐ பிரேக் பண்ண உடனே 368 அது பிரேக் பண்ண உடனே என்ட்ரி வந்து எடுத்தேன். 368 வந்து இந்த இந்த ரேஞ்சில தான் பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனா அது பெரிய அளவுல வந்து மூவ்மெண்ட் தரல. நான் வந்து நல்லா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா நடக்கவே இல்ல. இந்த இந்த கேண்டில் தான் வந்து பிரேக் ஆச்சு. அதுக்கடுத்து அப்படியே பிரைஸ் வந்து இதுவாயிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கேண்டில் நான் இந்த பெரிய ரெட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். நான் வந்து இது என்ட்ரி பிரைஸ் வந்து 360.15ல வந்து ஃபில் ஆச்சு.
நான் எக்ஸிட் ஆனது வந்து 371 பாயிண்ட் ஏதோ 372.20 நினைக்கிறேன். அந்த பிரைஸ்ல நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த குஜராத் ஆல்காலிஸ்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது என்ட்ரி எதுக்காக எடுத்தேனாக்கா, இது ட்ரெண்ட் லைன் வந்து இது மாதிரி ஃபார்மேஷன் ஆகியிருந்தது. பட் நான் வந்து என்ட்ரி வந்து இந்த ஐ பிரேக் பண்ணால் நான் வந்து எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த 808 இருக்குங்களா, இது பிரேக் பண்ணால் தான் நான் வந்து என்ட்ரி எடுக்கணும். சரி, அது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆச்சு. அது அது 1 ஹவரு 1 ஹவர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு. இந்த ஹையில் தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். 798 பிரேக் பண்ணாங்க. நான் வந்து எஸ்எல் மாடலில் போட்டுருந்தேன். அது வந்து ட்ரிகர் ஆச்சு. பட் ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இது எக்ஸிட் ஆகிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 327 வந்து லாஸு. நமக்கு ஓவராலாக இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. இன்றைக்கான இன்டர்வியூஸ் வந்து அவ்வளோதான். நான் வந்து இன்றைக்கி நிறைய இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேன். அது கரெக்டாக பார்க்க முடியாமல் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் என்ட்ரிஸ் எல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த எம்ஸ்டாக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.